எது உண்மையான தேவ பக்தி என்றால் இதை கொஞ்சம் பார்ப்போம். எது உண்மையான தேவ பக்தி என்றால் வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. எது உண்மையான தேவ பக்தி? இங்கே நாம் பார்க்கிறோம். எது உண்மையான தேவ பக்தி? தன் நாவை அடக்குகிறது தான் உண்மையான தேவ பக்தி. நம்மிலே எத்தனை பேர் நாவை அடக்குகிறோம்? நாவை அடக்குவது தான் உண்மையான தேவ பக்தி. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இருதயத்தை வஞ்சியாமல் தன் இருதயத்தை ஏமாற்றாமல் இருப்பதுதான் உண்மையான தேவபக்தி. அடுத்து சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பதுதான் உண்மையான தேவபக்தி. இந்த உலகத்தில் கரைபடாதபடிக்கு தன்னை, அதாவது தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இருதயத்தை காத்து கொள்வதுதான் உண்மையான தேவ பக்தி. மாசில்லாத சுத்தமான பக்தி தான் உண்மையான தேவ பக்தி என்று சொல்லுது. எனவே தலையில முக்காடு போடுவது நல்லது, சந்தோஷம். அது உண்மையான தேவ பக்தி அல்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஷர்ட் போடுறது நல்லது, தவறல்ல, சந்தோஷம். ஆனால் அது உண்மையான தேவ பக்தி அல்ல. நாவை அடக்குவதுதான் உண்மையான தேவபக்தி. இருதயத்தை கரைபடாமல் பாதுகாப்பதுதான் உண்மையான தேவ பக்தி. திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை விசாரிப்பதுதான் உண்மையான தேவ பக்தி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சத்தியவேதம் இடத்திலே பாருங்க எதிர்பார்க்கிறது. நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமா? வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15வது வசனம், 16வது வசனம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளைப் போல பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று என்ன செய்திருக்கிறதே இங்கே நாம் பார்க்கிறோம். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று, அதாவது உங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று. அப்ப உங்களுடைய ஒவ்வொரு அசைவும், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் எப்படிதான் இருக்கணும்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயல்பாடும் பரிசுத்தமா இருக்கணும். ஒவ்வொரு செயல்பாடுனா, ஒவ்வொரு நடக்கைகள் எல்லாவற்றிலும்னா, கண்களிலே பரிசுத்தம், காதுகளிலே பரிசுத்தம், கைகளிலே பரிசுத்தம், கால்களிலே பரிசுத்தம், முழு வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
எல்லாம் இருக்கிறீங்களா? பரிசுத்தமா வாழ்றதுதான் பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னெல்லாம் பண்ணி பார்த்தாலும் என்ன செய்ய முடியல. பரிசுத்தமா வாழ்றது முடியாத காரியமா இருக்கு பாஸ்டர், ரொம்ப சவாலா இருக்கு பாஸ்டர் அப்படி யாராவது சொன்னீங்கன்னா கையில தூக்க வேணாம். அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படி கேள்வி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நல்லா கவனிச்சு. பரிசுத்தமா வாழ்றதுக்கு அருமையான ஒரு வழி என்ன தெரியுமா? உட்காந்து டெய்லியும் ஒரு மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. டெய்லியும் 1 மணி நேரமாவதும், 1 மணி நேரம் மட்டும் சொல்லல, 1 மணி நேரமாவதுன்னா அதுக்கு மேல என்ன செய்யலாம்? குறைஞ்சது 1 மணி நேரமாவது கதவை பூட்டிட்டு தனியா போய் யாருடைய தொந்தரவு டிஸ்டர்ப் இல்லாம உட்காந்து டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில என்ன செய்யுங்க? பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லா அசுத்தங்களுக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பு. எல்லா அசுத்தங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களை விலக்கி பாதுகாப்பு. ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? பரிசுத்தமா வாழ்றது இப்படி பாஸ்டர், இப்படித்தான் எல்லாம் உட்காந்து என்ன செய்யுங்க? அந்நிய பாஷை நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்துருங்க. நிச்சயமா நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் மித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்கு உள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக என்ன சொல்லுகிறார்? மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க. மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். எதை விட்டு விலகுங்கள்? மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். பிறகு என்ன சொல்லுகிறார்? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்த்து, யாரை பார்த்து? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்த்து இவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று பேசுவதற்கு இடம் கொடாது இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்த்து இப்படி பேசுகிறதை இன்றைக்கு உலகத்துல என்ன செய்யறோம்? நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, வர சபைகளை வர்றாங்க. ஆனாலும் கூட அவங்க வீடுகள்ல, அவங்க இருக்கிற இடங்கள்ல, அவங்க வாழுகிற இடங்கள்ல, அவங்க படிக்கிற இடங்கள்ல அவங்க எப்படி வாழ்றது கிடையாது. அதனால என்ன சொல்றாங்க? அவங்க பெரிய அக்கிரமக்காரி, பெரிய அநியாயக்காரி, மோசமானவன் அப்படின்னு ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து ரட்சிக்கப்படாதவன் என்ன செய்யறாங்க? சொல்லுகிறாங்க. நீங்கள் அந்த கூட்டத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எந்த கூட்டத்துல இருக்கக்கூடாது? அந்த கூட்டத்துல. அப்படி பேசுகிறாங்கல்ல, பேசப்படுறாங்கல்ல, அந்த கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பிறகு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே நீங்கள் எப்படி வாழணும்? நல் நடக்கை, பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பதான் நீங்க சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க. இல்லைன்னா நீ என்னடா யோகியம், நீயே ஒழுங்கு இல்லை, நீ வந்து சொல்லிட்டியா அவங்க ஆண்டவரை பத்தி அப்படின்றாங்க. அப்ப நீங்க வாழ்ற இடம், நீங்க வேலை பார்க்குற இடம், நீங்க இருக்கிற படிக்கிற இடம், வேலை பார்க்குற ஸ்தலம் எல்லாமே ரொம்ப முக்கியம். யாரும் நம்மளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டு இருக்க கூடாது. நல்லடக்கை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால்தான், அந்த சாட்சியாய் வாழ்ந்தால்தான் நீங்க சொல்ற இயேசு அவங்க என்ன செய்வாங்க?
ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். சுவிசேஷத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, கூடுமான வரைக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இவ்வாறு நன்மை செய்வதனாலே ரட்சிப்பின் நாளிலே, எந்த நாளிலே? அந்த கடைசி நாள்ல சிங்காசனத்தை இயேசு கிறிஸ்து வந்து அமர்ந்திருக்கிற அந்த நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த அது ஏதுவாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே நாம் நல் நடக்கை உள்ளவர்களாய் வாழ முயற்சிக்க வேண்டும். அக்கிரமக்காரர்கள் என்று பெயரை வாங்கிவிட கூடாது. அசுத்தர்கள் என்கிற பெயர் என்ன செய்யக்கூடாது? வாங்கிவிட கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வீட்டுல கஞ்சி இருக்கோ இல்லையோ, வீட்டுல சோறு இருக்கோ இல்லையோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, உங்க இருக்கிற ஏரியாவில் சுத்தமா பரிசுத்தமா தூய்மையா என்ன செய்யணும்? வாழ வேண்டும். ஒழுக்கமாய் வாழ வேண்டும். தேவன் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தேவன் நம்மை பரிசுத்த வாழ்வுக்கு, தூய வாழ்வுக்கு என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். யார் எப்படி வேணா வாழ்ந்து போறாங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அதை பத்தி தேவை இல்லை. கர்த்தரும் நான் அவ்வளவுதான், கர்த்தரும் நான் அவ்வளவுதான். தேவன் என்னை காண்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென்.